மேற்கில் அக்சை சீன் என்கிற பகுதி இருக்கிறது. இப்போ இந்திய வரைபடத்தை பார்த்தோம் என்றால், இந்திய வரைபடத்தில் லடாக்கினுடைய ஒரு பகுதியாகத்தான் அக்சை சீன் காட்டப்படுகிறது. அக்சை சீன் உள்ள பகுதி தான் இந்தியாவினுடைய அதிகாரப்பூர்வ வரைபடத்தில் இருக்கிறது. மற்ற உலக நாடுகளுடைய வரைபடங்களை எல்லாம் பார்த்தோம் என்றால் அது அப்படி இருக்காது. இந்த பகுதியை, இந்த அக்சை சீன் பகுதியை அவர்கள் ஒன்று சீனா ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்று அது குறிப்பிடப்பட்டிருக்கும், அல்லது சீனா நிர்வாகத்தில் இருக்கிற காஷ்மீர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். இது அந்தந்த நாடுகள் என்ன மாதிரியான நிலைப்பாடை எடுக்கிறார்கள் இந்த பிரச்சனையை குறித்துங்கிற மாதிரி வார்த்தைகள் மாறும். ஆனால் இந்த பகுதி இந்தியாவினுடைய பகுதியாக மற்ற வெளிநாட்டு வரைபடங்களில் இருக்காது. இப்போ இந்த அக்சை சீன் நீண்ட காலமாக சீனாவினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்து வருகிறது. இதில் என்ன வேடிக்கைன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடம், இந்த அக்சை சீன்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 14,000 அடிக்கு மேலே உயரமுள்ள ஒரு இடத்துல இருக்கிறது. இங்கே மனிதர்கள் வசிக்கவே முடியாது. அதாவது பிராணவாயுவே ரொம்ப குறைவாக இருக்கும். மூச்சு விடுவதற்கே சிரமப்படக்கூடிய இடம். மனிதர்கள் வசிக்க முடியாத ஒரு இடம். ஆனால் இது சீனா என்ன நினைக்கிறது என்றால், இது அவர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. அங்கே சிங்ஜியாங் என்ற ஒரு மாநிலம் இருக்கிறது. அங்கே தான் உய்குர் முஸ்லீம் என்கிற சிறுபான்மையினர், சீன சிறுபான்மையினர் வசிக்கிறார்கள். இந்த பக்கத்தில் திபெத் இருக்கிறது. திபெத் இப்போது இந்த சீனாவுடைய ஒரு மாநிலமாக மாறிவிட்டது. ஆகவே அந்த சின்ஜியாங் மாநிலத்துக்கும் திபெத் மாநிலத்திற்கும் அருகாமையில் இருப்பதனால அவர்களுக்கு அது முக்கியமான இடமாக அது கருதி அதை அவர்கள் கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள்.